கடல். கடல்னு சொன்னாலே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஹாப்பி ஆவாங்க. அதுக்கான காரணம் கடல்ல இருக்கிற அழகும், அதுல இருக்கிற மர்மங்களும் தான். அந்த கடல பத்தின சில தகவல்களையும், அதோட தன்மைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாருங்கள். நம்மளோட பூமி 71% நீராலும், 21% நிலப்பரப்பாலும் சூழ்ந்து இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். பூமியோட கால தட்ப வெப்பநிலைகளையும், அதோட சூழ்நிலைகளையும் கடல் தான் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடலை நாம இங்கிலீஷ்ல ஓஷன்னு சொல்றோம். ஓஷன் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு பருப்பொருள்ல 70% மேல உப்பு நீர் இல்லைன்னா, நீரால் சூழ்ந்திருப்பதையே ஓஷன் என்று சொல்லுவாங்க. கடல் நீர்ல உப்பு அதிகமா இருக்குது. அதுக்கான காரணம், பூமி தோன்றிய காலத்துல இருந்து மழைநீரானது காடு, மேடு, பாறை, மணல் போன்ற பொருள்ல இருக்கிற உப்பு எடுத்துட்டு வந்து கடல் நீர்ல சேர்த்தது. பூமி உருவான போது கடல் இல்ல. அந்த நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அப்புறம் நீராவி போன்ற வாயுக்கள் தான் இருந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து இந்த பூமி குளிர்வடைந்தது. அப்போதுதான் இந்த வாயுக்கள் எல்லாமே நீராக மாறி கடல் உருவானது. இப்போ உருவான கடலோட வெப்பநிலை இப்ப இருக்கிறத விட அதிகமாக இருந்தது. கடல் நீர்ல அதிக அளவுல இரும்பு தாதுகள் இருக்கு. அதனாலதான் சில இடங்கள்ல நீல நிறமாகவும், சில இடங்கள்ல பச்சை நிறமாகவும் காணப்படுது. பூமி முழுவதும் உள்ள கடல்களை 5 பாகங்களாக பிரிக்கலாம். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அண்டார்டிக் அல்லது சதர்ன் ஓஷன் மற்றும் ஆர்க்டிக் ஓஷன். இந்த 5 பெருங்கடல்கள் மூலமா உலகம் முழுக்க பெரிய வர்த்தகமும் போக்குவரத்தும் நடைபெறுது. ஆரம்ப காலத்துல மனிதர்கள் கடல் போக்குவரத்தால தான் பல இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான கடலோட அதிகபட்ச ஆழம் 10.9 கிலோமீட்டர். இந்த ஆழத்தை சேலஞ்சர் டீப் என்று சொல்லுவாங்க. இந்த இடம் மரியானா ட்ரென்ச் என்ற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. 1960ஆம் ஆண்டு மிஸ்டர் ஜாக்விஸ் பிகார்ட் என்பவர் தான் சேலஞ்சர் டீப் என்ற ஆழமான இடத்துக்கு போன முதல் மனிதர். இது வரைக்கும் அந்த இடத்துக்கு 3 பேர் தான் போயிட்டு திரும்பியிருக்காங்க. ஆழ்கடல்ல அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அங்க போறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. கடலோட ஆழத்துக்கு போக போக நம்மளோட நுரையீரலும் ரத்த நாளங்களும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆழ்கடல்ல மூழ்கின டைட்டானிக் கப்பலை பார்க்க போன ஓஷன் கேட் நிறுவனத்தோட டைட்டன் சப்மரின் அதிக அழுத்தத்தால தான் இம்ப்ளோட் ஆகி வெடிச்சது. இருந்தாலுமே அந்த அழுத்தத்திலையும் சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் விண்வெளியில பண்ண ஆராய்ச்சியை விட கடல்ல பண்ண ஆராய்ச்சி கம்மி தான். அவ்வளவு மர்மங்கள் கடல்ல இன்னமும் இருக்கதான் செய்யுது. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் கடல் தான் வாழ்வாதாரமே. இந்த பூமியில முதல் உயிரே கடல்ல தான் உருவானது. இவ்வளவு உதவிகள் பண்ற கடலை நாம தான் மாசுபடுத்தாம பாதுகாக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.